செய்யப்பட்டதாக ஒரு வரலாற்று செய்தி. பெருமக்களே, துஆ கபூலாகுவதற்கு என்று சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதே மாதிரி துஆ கபூலாகுவதற்கு சிறந்த நேரங்கள் இருக்கிறது, சிறந்த இடங்கள் இருக்கிறது. அரபாவை போல சிறந்த இடங்கள், புனிதமான அந்த ஹரமுடைய இடங்கள், ஸல்லல்லாஹு முபாரக்கான இடம், இது போல சிறந்த இடங்கள் இருக்கிறது, சிறந்த நேரங்களும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், ஐயு துஆ யஸ்மஉ யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, துஆக்கள் மிக கபூலாகக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் சீக்கிரமாக கபூலாகக்கூடிய உயர்ந்த நேரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸல்லல்லாஹு 2 நேரத்தை சொன்னாங்க. பயான் கேட்பது நோக்கம் அல்ல பெருமக்களே, வாழ்க்கையை நாம பற்றிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கங்க. அந்த 2 நேரம் எதுன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நாம் அதை வாழ்க்கையை பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த நேரங்களில் துஆ செய்வதை நம்முடைய பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி நியத்து வச்சுக்கிறோமா? 2 நேரம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஃபீ ஜௌஃபில் லைல் வ ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தி மக்தூபா. ஒன்று பரதான தொழுகைகளுக்கு பின்னாலே, பரதான தொழுகை முடித்த பின்னால துஆ செய்கிறோமே, அந்த துஆவுக்கு மிக முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில். இரண்டாவது, இரவினுடைய நடுநிசி, பெருமக்கள் எழுதுவார்கள் தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரம், அந்த நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம், அல்லாஹ்வுடைய அருள் வாசல் திறந்திருக்கக்கூடிய நேரம். எனவே இந்த 2 நேரமும் துஆ கபூலாகுவதற்கு மிக முக்கியமான நேரங்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா நேரங்களில் சிறந்த அந்த நேரத்திலே, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க செய்தார். அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நுபுவத்தும் வழங்கப்பட்டுச்சு. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சூரத் தக்வீரிலே 15வது ஆயத்திலிருந்து சொல்வான், ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் சொல்கிறான், வேகமாக சென்று மறையும் நட்சத்திரங்களின் மீது ஆணை, விடைபெறுகின்ற இரவின் மீது ஆணை, முன்னோக்கி வருகின்ற பகலின் மீது ஆணையாக. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூலாக அனுப்பப்பட்ட செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லின் நேரம் என்று அல்லாஹ் சொல்றார். அந்த நேரத்தில் தான் நபுவத் வழங்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்ற 5 அருள் வசனங்கள் அருளப்பட்டதை முதலாக அந்த அருளப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இடங்களில் பாக்கியமான இடமான மக்காவிலே பிறக்க செய்ததை போல நேரங்களில் மிக சிறந்த நேரமான தஹஜ்ஜுடைய நேரத்திலும் அல்லாஹ் பிறக்க செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது தஹஜ்ஜுடைய நேரம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு செய்த முதல் அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு அவர்கள் செய்த முதல் அமல் எது? அவங்க பிறந்த உடனே அப்துல்லா அவர்களுக்கு அழகான ஆண்மகு பிறந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு தகப்பனார் வந்து வஃபாத் ஆயிட்டாங்க, பின்னால் சொல்லுவோம் நாம. அதனால் அவங்களுடைய தகப்பனார் அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்களை தேடுகிறார்கள். அந்த அதிகாலை நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை சொல்வதற்காக தேடுகிறார்கள். அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த நேரத்திலே ஹரமிலே இருந்தார்கள், காபாவிலே தவாஃபிலே இருந்தார்கள். இந்த செய்தியினுடைய ஆனந்தமான இந்த செய்தியை கேட்டு ஓடோடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரங்களிலே கொடுத்த உடனே அருள் நிறைந்த அன்னலாரை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையிலே வாங்கிக் கொண்டு ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் செய்த முதல் வேலை காபாவிலே கொண்டு போய் பிள்ளையை தவாஃப் செய்ய வைத்தார்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே செய்த முதல் அமல், அல்லது செய்விக்கப்பட்ட முதல் அமல் தவாஃப் தான் என்று பெருமக்கள் சொல்றார். அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்திலே உலகத்திலே பலவிதமான மாற்றங்கள் நிகழ்வு ஏற்பட்டது. பிரபலமான சாவாவினுடைய ஏரி வற்றியது. பாரசீகத்திலே நீண்ட நெடும் காலமாக அவர்கள் அணையாத விளக்கு என்று வணங்கிக் கொண்டிருந்த நெருப்பு அணைந்தது. மக்காவிலே உள்ள வீட்டிலே உள்ள சிலைகள் எல்லாம், அவர்கள் வைத்திருந்த சிலைகள் எல்லாம் தலைகுப்புற விழுந்தது. வரலாற்றில் இந்த நிகழ்வுகள் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர் ரிவாயத் செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்திலே நடந்த ஒரு நிகழ்வை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். மக்காவிலே ஒரு யகூதி குடியிருந்தார். கான யகூதியின் கது சக்கன பி மக்கா, மக்காவிலே குடியிருந்தார் ஒரு யகூதி, யூதர், வேதங்களை கற்றவர். فلما كانت الليلة التي ولد فيها
ஃபீஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இரவிலே சொன்னார், யா மஅஸர குரைஷ் உலித ஃபீக்கும் உலித ஃபீ ஹாதிஹில் லைலத்தி மௌலூத். குறைஷிகளே, இந்த இரவிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது சொன்னார். இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு குழந்தை இந்த மக்காவிலே பிறந்திருக்கிறது. யார் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியலையேன்னு சொன்னார். இல்லை, இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. உந்துரு, தேடி பாருங்கள், நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார். فَإِنْ وُلِدَ فِي هَذِهِ اللَّيْلَةِ مَوْلُودٌ فَإِنَّهُ نَبِيٌّ وَبَيْنَ كَتِفَيْهِ عَلَامَةٌ. அப்படி ஒரு குழந்தை இந்த இரவிலே இப்பொழுது பிறந்திருந்தால் அந்த குழந்தை நபியாக இருப்பார்கள். அவருடைய 2 தோல் புஜங்களுக்கு மத்தியிலே இறுதி நபித்துவத்தினுடைய அந்த அடையாளம் இருக்கும் என்று சொன்னார். தேடுகிறார்கள். அதிகாலை நேரம். உடனே அவருக்கு சொல்லப்பட்டது, ஃபகீல லஹு உலித லி அப்துல்லாஹி குலாம். அப்துல்லா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன உடனே போறார். நேரம் ஓடி போறார். குழந்தையை பார்ப்பதற்காக செல்கிறார் இந்த யஹூதி. ஃபலம்மா ரஅல் அனாமத ஹர்ர மக்சியா. ஓடி போய் அந்த பிள்ளையை பார்க்கிறார். இந்த பிள்ளை இடத்தில் இந்த அடையாளத்தை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு 2 தோல் புஜங்களுக்கு மத்தியிலே நுபுவத்தினுடைய அடையாளம், அவர்கள் இறுதி நபி என்பதற்கான ஒரு அடையாளம் இருந்தது என்று ஹதீஸில் வருகிறது. அந்த அடையாளத்தை பார்த்த உடனே சொன்னார், ஸஹபத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயீல இலா குரைஷ். நபித்துவம் என்பது இவ்வளவு காலமும் இஸ்ரவேல் காலத்தில் இருந்து வந்தது. நாம் சொன்ன ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிள்ளைங்க, ஒன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலுக்கு தான் பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு நாளும் நபித்துவம் என்பது பனி இஸ்ரவேலர்களிடத்தில் தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நபித்துவம் என்பது குறைஷிகளுக்கு வந்துவிட்டது. இந்த குழந்தை பார்த்த உடனே சொன்னார், வயஹ்ருஜு செய்யப்பட்டது.